இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் தொட்டாங்குச்சியில் ஸ்பூன்ஸ், அதாவது நான்ஸ்டிக் தவாவுக்கு தேவையான ஸ்பூன்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு தேவையான வாட்டத்தில் ஒரு தேங்காய் எடுத்து மேல் டாப்பை இந்த மாதிரி மிஷின் இருந்தால் அறுத்துக்குங்க, இல்லை ஆக்சர் ஃப்ரேமில் அறுத்துக்குங்க. புது பிளேட் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கலாம், ஒன்றும் சிரமம் கிடையாதுங்க. என்கிட்ட இந்த வசதி இருக்கிறதுனால நான் அறுத்துக்கிறேன். பாருங்கள் கவனமாக. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீட்டாக புரியும். இது மாதிரி நோண்டி எடுத்துக்குங்க. இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்த தேங்காயாக பார்த்து தொட்டாங்குச்சி இந்த மாதிரி அறுத்துக்குங்க. வெள்ளோட்டு காயாக இருந்தால் உங்களுக்கு அந்த தொட்டாங்குச்சி ஸ்ட்ராங் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப், இது மூணு ஸ்பூன் வெவ்வேறு டைப்பில் செய்யலாங்க. இதில் 2 மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி வீட்டில் இருந்த ஒரு ஸ்பூனுடைய அளவு எப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேவையான இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்கிம்மர் ஸ்பூன், அதாவது சல்லடை ஸ்பூன். ஏற்கனவே நிறையா ஸ்பூன்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரி செஞ்சுருக்கேன், இது புது டைப்பாக செஞ்சுருக்குங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அறுத்துக்குங்க. மீண்டும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஆக்ஸாப்லேயே சாதாரணமாக இருக்கலாம், எமர்ஜென்சி இல்லைன்னா காரையிலே கூட தேய்க்கலாம். மிஷின் இருக்கும்போது வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து குயிக்காக செய்யணுங்கிற காரணத்தினால மிஷினில் அறுத்து காமிக்கிறேன். ஆக்ஸாப்லேயில் அறுத்தோம்னா எனக்கு டைம் ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால மிஷினில் யூஸ் பண்ணுறேன். சாதாரணமாக நீங்கள் வீட்டில் ரஃப்பான காரையில் தேய்ச்சி கூட நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸ்லாம் மார்க் பண்ண இடத்துலாம் ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே செஞ்ச ஸ்பூன்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைன்னா போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிட்டு இது பாலிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறது பழைய வீடியோக்கள்ஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் டைம் இருக்காது, அதனால் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோவில் இந்த தொட்டாங்குச்சி எந்த அளவுக்கு நிலத்தில் தேய்ச்சி காரையில் இல்லை எமரி ஷீட்டில் தேய்ச்சி பாலிஷ் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நீட்டாக தெரிஞ்சுக்குங்க. இதையும் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இந்த தொட்டாங்குச்சி வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக்கல், எனக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 mm ஹோல்ஸ், தூரமாக ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் ஒரு 7 mm டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி. எல்லாம் தொட்டாங்குச்சி ஸ்ட்ராங் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பீஸ்லாம் கத்தியில் சுரண்டிட்டு ஒரு ரஃப்பான எமரி ஷீட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபினிஷிங் பண்ணலாம். இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா சக்கை குச்சிங்க, ஜன்னலுக்கு ஓரமாக வர்றது சால் குச்சி. இது ஏற்கனவே இந்த உருண்டையை எப்படி செய்கிறதுன்னு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த குச்சி வந்து இந்த ஹேண்டில் மாதிரி செய்கிறதுங்கிறது தெளிவான ஒரு மரக்கடைச்சல் வீடியோன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கை வந்து நழுவாமல் இருக்கிற குச்சி உருண்டையாக இருக்கும், அதனால் வந்து 2 சைடு மட்டம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிஷினில் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கத்தியில் சுரண்டி கூட எமரி ஷீட் போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைவினை பொருள் தாங்க. இது செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் குக்வேர் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் உரியாமல் இருக்கிறதுக்கு நல்ல லைஃப் வருங்க. இது கடையிலலாம் போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்காது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. கிட்டத்தட்ட அது 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேலே தாங்க விலை இருக்கும். இந்த மாதிரி தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ்லாம் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருதுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்குங்க. இந்த மாதிரி எமரி ஷீட், ரஃப்பான எமரி ஷீட் போட்டு நீங்கள் நல்லா பாலிஷ் பண்ணிக்கோங்க. அப்படி எமரி ஷீட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி எமரி ஷீட் அளவுக்கு இருக்கிற ரஃப்பான காரையில் தேய்ச்சா கூட உங்களுக்கு வந்துடுங்க. இன்னரில் கத்தியை எடுத்து சுரண்டிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்கள்
நல்லா ஷார்ப்பான கத்தியில் சொரண்டிங்கன்னா அதையும் பாலிஷ் ஆகிடுங்க. அதே மாதிரி எமர் ஷீட்டில் தேய்ச்சி அதையும் பாலிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடிங்க. 2 டைப்பான ஸ்பூன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி நீளம் உள்ள கைப்பிடி கரண்டி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பலகாரங்கள் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் இந்த ஹோல்ஸ் இல்லாமல் எண்ணெய் பலகாரங்களை பொரிக்கும்போது எண்ணெய் வந்து தெரித்து மேலே ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு அரை சொட்டு ஃபெவிக்விக் போட்டு அந்த குச்சியை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேப்பரில் வேணுமோ அது மாதிரி குச்சி வந்து லைட்டாக சாணம் பிடிச்சோ இல்லை தேய்ச்சோ நீங்கள் வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் மிக்சி, கிரைண்டரு, ஏசி, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பராமரிக்கிறது மற்றும் சர்வீஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஒரு ட்ரில்லிங் மிஷினில் ஹோல்ஸ் போட்டுங்க. அப்படின்னா ஹேண்ட் ட்ரில்லிங்கோ இல்லை திருப்பி நல்லா கூர் பண்ணி நீங்கள் குடஞ்சிங்கன்னா ஹோல்ஸ் சாதாரணமாகவே விழுந்துடும். அதுக்கு தேவையான ஸ்க்ரூ டைட் வச்சுட்டு பேக் சைடில் கட்டிங் பிளேடில் லைட்டாக வளைச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரூ கட் ஆகிடும். ஏன்னா இது மெட்டல் ஸ்க்ரூங்கிறதுனால கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் 2 ஸ்க்ரூ இல்லைனா ஒரு ஸ்க்ரூ 2 ஆணி நச்சாணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வந்து ஹேண்டில் ஆடாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். கடையில் வாங்குகிற ஸ்பூன்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நச்சாணி மட்டும் அடித்து கொடுப்பாங்க. ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிங்கனாலே கரண்டி தனியாக ஆட ஆரம்பிச்சிக்கும். இது வந்து லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. எவ்வளோ ஹீட்டில் யூஸ் பண்ணாலும் தாங்குங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கும் யூஸ் ஆகுங்கிற காரணத்துக்கோசரம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்பூனுடைய அமைப்பு. சென்டரில் ஒரு ஸ்க்ரூ 2 நச்சாணி வச்சு வளைச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு. ஹேண்டில் அந்த இடத்துல வந்து நீட்டமாக உட்கார மாதிரி வாட்டர் இருந்ததுனால பாருங்கள் எவ்வளோ பல அழகாக சூப்பராக இருக்குது. இதுக்கு 2 ஸ்க்ரூ மட்டும் டைட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பூன் இல்லாமல் இந்த கரண்டி, குழம்பு கரண்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பொரியல் வதக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்லைடர் மாதிரி ஸ்பூன், ஓவல் ஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா கிளறதுக்கு உப்புமா இந்த மாதிரி கிளறதுக்கு தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஸ்பூன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்பூன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வரைக்குமே எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நல்லா இருக்குங்க. நான்ஸ்டிக் குக்கருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. பாருங்கள், எந்த வகையான பாத்திரத்துக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கேப் இல்லாமல் நீட்டாக சுரண்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற பப்ளிக் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ போய் சேர்ந்ததுக்கு ஒரு வாய்ப்பு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.